ஒளிபரப்ப உதவுபவர்கள் அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர். சி. தாமஸ் பாண்டியன் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, செல்லச்சாமி 35ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் சி. மேரி 30ஆம் நாள் நினைவஞ்சலி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாட்களில் நமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 26 முதல் 40 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலைநில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பியா அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பியா அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசேயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசேயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உனக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு:
அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், உரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையின் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியில் இருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீ முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களில் எல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 66. அன்னைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அன்னைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே, நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடுமொழி கேட்கச் செய்யுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடரவிடவில்லை. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் அன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என்னா எழுந்தது. அன்னைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அன்னைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6. இறை திருவார்த்தைகள் 44 51 முடிய. இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, 17ஆம் நூற்றாண்டு என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பிரெஞ்சு புரட்சி. அன்புமிக்கவர்களே, இந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய தாக்கத்தினால் மிக முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளிலே பசி, பிணி, வேலையின்மை, இந்த மூன்றும் மிக பெரிய நெருக்கடிகளாக மாறிய ஒரு தருணமாக இருந்தது. அதிலும் மிக முக்கியமாக இத்தாலி நாடு முழுக்க பலவிதமான பஞ்சங்கள், அதே நேரத்திலே பசி, நோயாளர்கள் அதிகமாக மாறிக்கொண்டே இருந்த ஒரு சமயம். அப்போதுதான் ஆண்டவராகிய கடவுள் மிக முக்கியமாக தூய ஆவியானவர் அற்புதமாக ஒரு புனிதையை அங்கே தோன்றச் செய்கின்றார். அந்த புனிதை தான் புனித கனோசா மதலேன் என்பவர். இந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய தாக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவும், அதே நேரத்தில் மிக முக்கியமாக பெண்களை ஊக்குவிக்க, பெண் கல்வியை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே இவர் அற்புதமாக இறைவனால் அழைக்கப்பட்டு ஒரு துறவு சபையையும் இவர் ஆரம்பிக்கின்றார். ஆகவே இந்த துறவு சபையினுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற போது, மிக முக்கியமாக அனைவரும் கல்வியை பெற வேண்டும். மிக முக்கியமாக பெண்கள் கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு இந்த சபையானது நோயாளர்களை கவனிக்கின்ற ஒரு மாபெரும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டது. இறுதியாக ஏழ்மையிலே வாழுகின்றவர்களை அந்த ஏழ்மையிலிருந்து அவர்களுக்கு விடுவிக்கின்ற ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான பலவிதமான நற்செயல்களை இந்த சபையானது செய்ய முற்பட்டது. ஆகவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, பலவிதமான வாழ்க்கை இழப்புக்கள் மத்தியிலே இந்த புனிதை மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இறை ஆற்றலோடும் தூய ஆவியானவருடைய உந்துதலினோடும் அவர் இந்த பணிகளை அவர் செய்கின்றார். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி தியானிக்கின்றார். நீ அனைத்தையும் வாழ்க்கையில் இழந்தாலும் இயேசுவின் மீது பற்றுறுதி கொள், ஏனெனில் இழந்த எல்லாவற்றையும் அவரில் கண்டுகொள்வாய், பெற்றுக்கொள்வாய். ஆகவே இழப்புகள் அனைவருக்கும் பொதுவானது. ஆகவே இந்த இழப்புகளை சரி செய்ய வேண்டும் என்றால் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவரிடம் நாம் சரணடைகின்ற போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார் என்பது இந்த புனிதையினுடைய வாக்காக இருக்கிறது. இயேசுவின் பிரியமானவர்களை, அத்தகைய தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலாலே, வழி காட்டுதலால் இவன் தன்னுடைய துறவு
பயணத்தை ஆரம்பித்தவர். அதை சரியாக கடைசி வரையிலும் அவர் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுத்தியவர். அன்புமிக்கவர்களே, அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது நற்கருணை ஆண்டவர். ஆகவே அந்த நற்கருணை ஆண்டவரினுடைய அன்பை எங்கே வெளிப்படுத்தப்படுகிறது என்று பார்க்கின்ற போது அந்த வெளிப்பாடு என்பது ஏழை எளியவர்கள் பணியிலே அந்த நற்கருணையினுடைய அன்பானது வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே நற்கருணையினுடைய அன்பின் நீட்சியாக இந்த ஏழை எளியவர்களுடைய பணி இருக்கிறது என்று தன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக அவர் தியானித்தவர். அதே நேரத்திலே மிக முக்கியமாக துன்பங்கள் சிலுவைகள் அனைவருக்கும் உண்டு, அனைவரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிலுவையே விண்ணகத்தின் திறவுகோல், கிராஸ் இஸ் த கீ டு ஹெவன் என்று இந்த வார்த்தைகளை சொல்லி தியானிக்கின்றார். ஆகவே இந்த சிலுவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நோய்களாக இருக்கலாம், இந்த சிலுவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்களாக இருக்கலாம், இந்த சிலுவைகள் வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கடிகளாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், தூய ஆவியானவர் பிலிப்பை அற்புதமாக அந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சரிடம் கொண்டு செல்லுகின்ற ஒரு மாபெரும் பணியை அவர் மேற்கொள்ளுகின்றார். அன்புமிக்கவர்களே, நம் அனைவருக்கும் தெரியும், எருசலேம் ஆலயத்திலிருந்து அங்கே வழிபட்டு அதன் பிறகு தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு நிதி அமைச்சர். ஆகவே இறை வார்த்தையை பற்றி எதுவும் அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த எருசலேம் ஆலயத்திலே அங்கே இறை வார்த்தையானது நூலாக அங்கே இருக்கிறது, அதை அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆகவே ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்தது, ஏதாவது கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் அந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சருக்கு இருந்தது. ஆகவே அந்த இறை வார்த்தையை அவர் பெற்றவர் அதை சாதாரணமாக வாசிக்க ஆரம்பிக்கின்றார். ஆகவே கடவுள் பல தருணங்களிலே நம்மை மனம் மாற்ற அவரே இறங்கி வருகிறார். ஆகவேதான் அப்போஸ்தலர் பணி நூலிலே நாம் பார்க்கின்றோம், முழுக்க அந்த அப்போஸ்தலர்கள் பணி நூலிலே தூய ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்கின்றவராக இருக்கின்றார். எங்கெல்லாம் மனமாற்றம் வருகிறதோ அங்கெல்லாம் தூய ஆவியானவர். ஆகவேதான் அந்த தூய ஆவியானவர் பிலிப்பை அங்கிருந்து அற்புதமாக அந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சர் அவரிடம் அழைத்து செல்லுகிறார். ஆகவே அவர் வாசிக்கின்ற பகுதியும் நமக்கு தென்படுகிறது, எசாயாவினுடைய வாசகம். அதுவும் துன்புறுகின்ற ஊழியனுடைய அந்த நிலையை அவர் வாசித்து கொண்டிருக்கிறார். ஆகவே பிலிப்பு அவரிடம் கேட்கின்றார், உனக்கு ஏதாவது புரிகின்றதா என்று. எனக்கு எதுவும் புரியவில்லையே, நீர் எனக்கு கற்றுக்கொடு. ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்ற போது முதலாவதாக தெய்வீக வழிகாட்டுதல். வானதூதர் பிலிப்புக்கு வழி காட்டுகின்றார், அங்கே நீ செல், அங்கேதான் உன்னுடைய பணி தற்போது தேவைப்படுகிறது என்று கடவுள் வழி காட்டுகின்ற ஒரு பணியை முதலாவதாக செய்கிறார். இரண்டாவதாக இறை வார்த்தையை விளக்குகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பு பிலிப்புக்கு தரப்படுகிறது. ஆகவே இறை வார்த்தையின் உண்மை விளக்கத்தை அவர் முதலாவதாக கொடுக்கின்றார். மூன்றாவதாக அந்த இறை வார்த்தையினுடைய விளக்கம், அந்த இறை வார்த்தையினுடைய உண்மைத்தனம் யார் என்று பார்க்கின்ற போது நற்செய்தியாகிய இயேசுவை தான் எசாயா அடையாளப்படுத்துகிறார் என்பதை தீர்க்கமாக அந்த நிதி அமைச்சருக்கு எடுத்துரைத்த பிலிப்பாக இருக்கின்றார். நான்காவது, இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியா எசாயா இவ்வாறாக எழுதியிருக்கின்றாரே என்று ஒரு மாற்றத்தை அந்த நிதி அமைச்சர் உள்ளத்தில் வருகிறது. ஆகவே மனம் மாற்றம் அங்கு நிகழ்கிறது, திருமுழுக்கை அவர் நாடுகின்றார். இறுதியாக அன்புமிக்கவர்களை நாம் பார்க்கின்றோம், அந்த நிதி அமைச்சருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆன்மீக எழுச்சி அங்கே வருகிறது, மகிழ்ச்சியும் அங்கே வருகிறது. இயேசுவின் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் பல தருணங்களிலே தூய ஆவியானவர்
இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கும் தருவார். எப்போது நாம் ஆர்வத்தோடு இருக்கின்ற போது, இறை வார்த்தையின் மீது வேட்கை கொள்ளுகின்ற போது, இறை வார்த்தையே எனக்கு எல்லாம் என்று நம்பிக்கையோடு இருக்கின்ற போது தூய ஆவியானவர் அந்த இறை வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் ஆற்றலையும் நமக்கு உணர்த்துவார். அது மட்டுமல்ல, அந்த அர்த்தத்தை உணர்த்தியவர் நம்மையும் மாற்றுவார், அவர் பக்கமாக அழைத்து கொள்வார். ஆகவேதான் நான் பார்க்கின்றோம், எண்ணற்ற புனிதர்கள் இறை வார்த்தையை வாசித்து மாற்றம் பெற்றனர். ஆகவே இந்த இறை வார்த்தையினுடைய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கிறது, ஆசீர்வாதமான ஆற்றலாக இருக்கிறது. அந்த இறை வார்த்தையின் ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்பவர்களாக வாழ சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபித்து ஆண்டவரிடம் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். புனித 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளை சொல்லுவார். நற்கருணையின் வழியாகவும் இறை வார்த்தையின் வழியாகவும் மட்டுமே நிலை வாழ்வானது உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த நிலை வாழ்வினுடைய நுழைவுச் சீட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்களாகி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இறை வார்த்தையும் நற்கருணையையும் நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வோம். ஆமென். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம், இதயத்தை பதத்தில் பலியாய் அளித்தோம். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம். நிலத்தில் விளைந்த மணிகள் குவித்து கொடியில் குலுங்கும் கனிகள் உதித்து படைப்பின் வழியில் பரம்புகள் இசைத்து, படைப்பின் வழியில் பரம்புகள் இசைத்து, மகளவன் ஒளியில் பலியாய் உயரும். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்யவுமை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொள்ளும் நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் திழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நீ உகர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இன்று சிறப்பாக நாங்கள் கொண்டாடுகின்ற புனித கனோசா மதலேன் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், கடவுளை தந்தையென அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உமக்கள் கனிவாய் தங்கியிருக்கவுமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய ஆசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர், சி தாமஸ் பாண்டியன் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, செல்லச்சாமி 35ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் சி மேரி 30ஆம் நாள் நினைவஞ்சலி. இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி